நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 47 மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி சொல்லிட்டு வரேன். நேற்றைக்கு நம்ம ஆயிரங்கால் மண்டபத்தை பற்றி பார்த்தோம். 5 சபை நடராஜர்கள், அதாவது 5 நடராஜர்கள் மதுரையில் இருக்கிற விஷயத்த சொன்னேன். அப்புறம் ஆயிரங்கால் மண்டபத்தில் ஊஞ்சல் போடுவா அப்படிங்கிற ஒரு துணுக்கு செய்தியும் சொன்னேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப 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 சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். நீங்கள் கேட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். நன்னா கூர்ந்து கவனிங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக இப்படி இல்லாமல் அம்பாள் அருள் புரிவா, இப்படி இல்லாமல் மீனாட்சியோட கருணை இருக்கும் அப்படின்னு கேட்டு நீங்கள் ரசிக்கிற அளவுக்கு இந்த கதை இருக்க போகிறது. ஒரு கதை இன்றைக்கி என்ன அப்படின்னா, இது ஒரு நிஜத்தில் நடந்த ஒரு சம்பவம். இந்த ஆயிரங்கால் மண்டபத்தை முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா ஒரு அழகான பெரிய மண்டபம் இருக்கும். அதுக்கு வீர வசந்தராயர் மண்டபம்னு பேர். இருக்கட்டும், அந்த மண்டபத்தை நோக்கி அது வெளியில் வந்துட்டு நம்ம சிவன் சன்னதியை நோக்கி நடக்க போகிறோம். அந்த சிவன் சன்னதியை நோக்கி நடக்க போகும்போது ஒரு பெரிய ஆர்ச், ஒரு பெரிய ஒரு திருவாச்சின்னு சொல்லுவாங்க. விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு திருவாச்சி. அதாவது நிறைய விளக்குகள் இருக்கும் அந்த இதில். அதில் 612 விளக்குகள் இருக்குது. அந்த 612 விளக்குகள் கொண்ட ஒரு அழகான திருவாச்சி. அதில் நிறைய திரி போட்டு எண்ணெய் விட்டு தீபம்லாம் ஏற்றுவா, ஃபுல்லாக பெருசாக ஏற்றுவா. அந்த திருவாச்சியில் தான் கதையே இருக்குது. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் கேட்காத ஒரு விஷயம் கேட்டு பாருங்க. என்னென்னா, அந்த திருவாச்சியை கொடுத்தது யார் அப்படின்னா ரோஸ் பீட்டர் அப்படின்னு ஒருத்தர். அது அங்கே நிறுவினது யார் அப்படின்னா சையத் இஸ்மாயில் அப்படின்னு ஒருத்தர். என்ன சுவாமி, ஏதோ பிற மதஸ்தர்கள்லாம் என்னமோ சொல்கிறே, ஒன்றும் புரியலையே அப்படின்னா கேளுங்க. ரோஸ் பீட்டர் அவர் சொல்லி இந்த சையத் இஸ்மாயில் இந்த திருவாச்சியை நிறுவினர். இதோட காலம் எப்போ அப்படின்னா, இவெல்லாம் யாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். 1812ஆம் வருஷத்திலிருந்து 1828ஆம் வருஷம் வரை நமக்கு தெரியும். இந்தியா நம்ம பிரிட்டிஷோடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தது. அப்போ பிரிட்டிஷர்கள்லாம் வந்திருந்தா. அந்த இந்தியாவில் அவள் தமிழ்நாடு ஃபுல்லாக அவள் தான் ஆண்டுன்னு இருந்தா. பிரிட்டிஷோட கண்ட்ரோல் தான் நம்மளாம் இருந்தோம். அப்போ 1800 1947 தான் 1947 நம்ம சுதந்திரமே கிடச்சிது. இருக்கட்டும், அந்த 1812 1828 வரை மதுரை கலெக்டராக ஒரு பிரிட்டிஷ் இருந்தார். யார் அப்படின்னா ஒரு ஆங்கிலேயர். அவருக்கு பேர் ரோஸ் பீட்டர் அப்படின்னு பெயர். சரி, அந்த ரோஸ் பீட்டருடைய தாசில்தார், அதாவது அந்த காலத்துலலாம் தாசில்தார் அப்படின்லாம் இருப்பா. அந்த மதுரையுடைய தாசில்தார் யார் அப்படின்னா சையத் இஸ்மாயில் அப்படின்னு ஒருத்தர். ஸோ ஆங்கிலேயர் மேலே, சையத் இஸ்மாயில் கீழே. இவா 2 பேரும் இருந்தா. இந்த ரோஸ் பீட்டருங்கிறவர் பீட்டர் பாண்டியன் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்பட்டார் மக்களால். என்ன சுவாமி, ரோஸ் பீட்டரை போய் பீட்டர் பாண்டியன் ஆக்கிட்டேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு மக்கள் மேலே ஒரு அன்பும் ஒரு ஆதரவும் இருந்ததா அந்த ரோஸ் பீட்டருக்கு. அப்படிதான் பார்த்துக்கோங்க, மக்களை வர செல்லமாக பீட்டர் பாண்டியன். ஏன்னா பாண்டிய மன்னனை போல இப்போ ஆட்சி பண்ணுறீங்களே, உனக்கு அவ்வளோ இது அப்படின்னா அவருக்கு எவ்வளோ பிரபாவம் இருந்திருக்கணும். மக்களெல்லாம் ரொம்ப இதுவாக நடத்தினார், ரொம்ப நல்லபடியாக நடத்தினாராம். அதே சமயத்தில் கோவில் மீது, மீனாட்சி அம்மன் கோவில் மீது அவருக்கு ஒரு அளவு கடந்த ஈர்ப்பு, ஒரு அளவு கடந்த பக்தி. உள்ளே போய் இதுவரைக்கும் அவர் சேவிச்சது கிடையாது மீனாட்சி சுந்தரேஸ்வரர். ஏன்னா பிற மதஸ்தர்கள் ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அலவுட் கிடையாது. கோவிலில் ஒரு ரோல் இருக்குது. அதனால என்ன பண்ணுவார் அப்படின்னா, டெய்லி காலையில் அந்த குதிரை இருக்கு, ஒரு குதிரை வச்சுருப்பார். அந்த குதிரையில் ஏறி உக்காந்து ஆடி வீதி பிரதட்சணம் பண்ணுவார். அதாவது கோவிலில் ஒவ்வொரு வீதிகளாக இருக்குன்னு சொல்லுவேன் தெரியுமா, அதில் உள்ளே இருக்க அந்த கோவிலுக்கு நம்ம உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடி இருக்கிற வீதிக்கு ஆடி வீதின்னு பேர். அந்த ஆடி வீதியை டெய்லி ஒரு தூரம் போய் சுற்றிட்டு வருவார். குதிரை மேலே உட்காந்துண்டு, ஒரு நடந்து கூட இல்லை, வெறும் குதிரை மேலே ஒரு உட்காந்துண்டு. ஏன்னா அவருக்கு அது அந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும். ஏன்னா அந்த கலை நயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு பிடிச்ச மண்டபம் இந்த வீர வசந்தராயர் மண்டபம். இப்போ தெரியாத கனெக்ஷன் கொண்டு வரேன்னு, அந்த வீர வசந்தராயர் மண்டபம் அவருக்கு ரொம்ப கலைநயம் மிக்க ஒரு அழகான மண்டபம் சொல்லி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த ஆடி வீதியில் டெய்லி காலையில் எழுந்து இந்த குதிரை மேலே உலா வந்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாராம். இது நித்தியம் நடந்தது, தவறாமல் டெய்லி பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, இரவு பொழுது
பங்களாவில் தூங்கிட்டு இருக்கா. அதாவது கலெக்டர் பங்களா அப்படின்னு சொல்லி அந்த அந்த காலத்துலேருந்து ஒன்று, இந்த கலெக்டர்கள்லாம் ஒரு தங்குற ஒரு இடம் மதுரையில் அது அவளுக்கு ஒரு பங்களா கட்டி வச்சுருக்கா, பெரிய வீடு. அந்த கலெக்டர் பங்களாவில் தூங்கிட்டு இருக்கார். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, பெரிய இடியுடன் கூடிய மழை, ஜோன்னு மழை கொட்டுறது, பேரிரைச்சலுடன் இடி, மழை, மின்னல் இப்படி இருக்குது. அப்போ இவருக்கு திடீர் தூங்கின்றவர் தானாக முழிச்சுக்கிறார் இடி சத்தத்தில். என்னன்னு பார்த்தா ஒரு 3 வயசு பெண் குழந்தை கண்ணுக்கு நேரம் நிற்கிறா. 3 வயசு பெண் குழந்தைனா யாருன்னு சொல்லியிருக்கேன், சாக்ஷாத் அம்பாள் மீனாட்சி. 3 வயசு பெண் குழந்தைய அவள் கண்ணுக்கு நேரம் நிற்கிறா. கண்ணை முழிச்சு திடுக்கிட்டு பார்க்குறார். என்ன இதுன்னு ஒன்றுமே புரியல. அந்த குழந்தை, எழுந்துரு வா, நான் உன்னை கையை கூட்டின்னு போகிறேன், கையை பிடிச்சிக்கோ வா, அப்படி வெளியில் வா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை ஒரு 3 வயசு பெண் குழந்தை அழகாக பட்டு பாவாடை சட்டை போட்டுன்னு தாவணி போட்டுட்டு அழகாக பின்னல் பின்னிட்டு கண்கள்லாம் மீனல் நோச்சனமா அவ்வளோ அழகாக ஒரு குழந்தை அப்படியே மறக்க தாங்கிய அந்த குழந்தை இப்படி இவரோட கையை பிடிச்சி இழுத்துன்னு தரன்னு வெளியில் இழுத்துன்னு போகிறது. இவருக்கு என்னன்னா, நான் வந்துட்டேன், நான் வரேன் ஐம் கம்மிங் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர் தானே சொல்லி இவர் இப்படியே வெளியில் ஓடுறார். அந்த அந்த குழந்தைய எங்கேயோ இழுத்துட்டு போகிறது, இவர் வெளியில் ஓடுறார். கூட இருந்த காவலாளிகள்லாம் பார்க்குற, எங்கே இந்த மனுஷன் எப்படி ஒரு அர்த்தராத்திரியில் எழுந்து ஓடுறார். ஏன்னா கலெக்டருக்கு வேலை பார்க்குறவாளுக்கெல்லாம் நிறைய காவலாளிகள் இருப்பா, அப்புறம் கீழே வேலை பார்க்குறவாள்லாம் இருப்பா தெரியுமா. அவள்லாம் பார்க்கும்போது இவர் எங்கே போகிறாருன்னே தெரியல, இவமாட்டு ஓடுறாரேன்னு பார்த்தா அந்த வெளியில் கரெக்டாக ஓடி போயிட்டார். பார்த்தா ஒரு பெரிய இடி இந்த கலெக்டர் பங்களா மேலே, அவர் தங்கின்னு இருந்த அந்த பெட்ரூம் மேலே இடி இடி விழுந்து அந்த இடமே தரமட்டமாக போயிடுத்து. அவ்வளோ பெரிய இடி அந்த இடத்துல விழுந்துடுத்து. இந்த காவலாளிகளுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டது, ஒரே பயம், இப்படியா ஒரு விஷயம் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த கலெக்டர்கிட்ட போய் கேட்குறா. அந்த கலெக்டர் திரும்பி பார்த்தா அந்த இடி விழுந்ததுன்னு உடனே திரும்பி பார்க்குறார் அந்த பக்கம். ஒரு பெரிய சத்தத்தோடு ஒரு இடி விழுந்திருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடமே தூளாக போயிடுத்து. நல்ல வேளை நம்மளை காப்பாற்றுற இந்த குழந்தைன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா குழந்தையை காணும். 3 வயசு பெண் குழந்தை தானே வெளியில் இழுத்துன்னு வந்தது, அந்த குழந்தையை காணும். இவருக்கா ஒன்றுமே புரியல. காவலாளிகள்லாம் சொல்கிறான், எப்படி உங்களுக்கு தெரியும் இடி விழுந்துருத்துன்னு, நல்ல வேளைக்கு நீ உயிரோட வந்தேல, எப்படி உங்களுக்கு தெரியும் இடி விழப்போகுது அப்படின்னு. அவர் தான் சொன்னார், என்னங்க நீங்கள் தான் பார்த்தேல, இந்த குழந்தை கண்ணுக்கு முன்னாடி என்னை இழுத்துட்டு போச்சு, அந்த குழந்தைய இப்போ வேற காணுமே, யார் குழந்தை அது அப்படின்னு கேட்டார். அவள்லாம் சொல்கிறான், குழந்தையாவது மண்ணாங்கட்டியாவது நாங்கள் பார்க்கவே இல்லையே, நீங்கள் தான் தானாக எழுந்து வரேன்னு சொல்லிட்டு கத்தின்னு ஓடுறேன், உங்களுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்காக்குன்னு நினச்சி நாங்களும் பயந்து போயிட்டோம், எதுக்கு நீங்கள் வெளியில் கத்தின்னு ஓடினேள் அப்படின்னா. அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் அவள்லாம் சொல்கிறா, குழந்தையா எப்படி இருந்தா அப்படின்னே, அழகா இருந்தா, பட்டுப்பாவாடை சட்டை போட்டு இருந்தா, அழகான மீன லோச்சனங்கள் இருந்தது, மரகதாங்கிய அம்பாள் தலையில பூவோட சின்னதாக அழகா ஒரு குழந்தை மாதிரி வந்தாளா அப்படின்னு சொல்லி அந்த பீட்டர் பாண்டியன் சொல்றார், அம்பாளே உங்களுக்கு வந்திருக்கா, அப்படி ஒரு குழந்தை வேற எங்க இருக்க போறா இந்த உலகத்துல, அப்படி ஒரு குழந்தை அம்பாள் தான், மீனாட்சி, சாக்ஷாத் மூலவர் மீனாட்சி தான் வந்திருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே பீட்டர் பாண்டியனுக்கு என் தலகால் புரியல, சந்தோஷம் அப்படியே தாங்கலை. ஒரு சின்ன டெய்லி காலையில் எழுந்து ஆடி வீதி பிரதட்சணம் பண்ணவனுக்கா இவ்வளோ அருள் புரியணும் அம்மா தாயேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, மீனாட்சி அம்மனுக்கு வாரி வழங்குறார் பீட்டர் பாண்டியன். அப்படியே எக்கச்சக்கமாக பொண்ணும் பொருளும் கொடுக்குறார். அதில் முக்கியமாக அவர் பண்ணது என்ன அப்படின்னா, அம்பாள் நடந்து தானே என்ன இப்படி கூட்டின்னு போனால் அம்பாளோட கால் வலிச்சிருக்குமே, அதுக்காக என்ன பண்ணார், பக்தி நிலைமையை பாருங்க என்ன அப்படின்னா, அங்கவடின்னு ஒன்று பண்ணித்தரார். அதாவது இப்போ இந்த கதையை சில பேருக்கு தெரியும், இது ஒரு சினிமாவில் கூட இந்த கதை வந்தது. ஆனால் சமயபுரம் மாரியம்மனுக்குன்னு சொல்லி சும்மா சில தப்பான இதெல்லாம் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, அந்த கதையை வேறு இடத்துல இன்சர்ட் பண்ணிட்டான். ஆனால் இந்த கதை ஒரிஜினலாக மதுரையில் நடந்தது. என்ன அப்படின்னா, இந்த கலெக்டர் பங்களா, இந்த இடி விழுந்த கலெக்டர் பங்களாவை சரிப்படுத்தி வச்சுருக்கா. இன்னி வரைக்கும் நீங்கள் போய் மதுரையில் பார்க்கலாம் அந்த இடத்த. அது நீங்கள் அந்த போனால் பீட்டர் பாண்டியனுக்கு அவள் சில நினைவு சின்னங்கள்லாம் வச்சு இன்னி வரைக்கும் அந்த இடத்த நீங்கள் போய் பார்க்கலாம். இதெல்லாம் சாட்சி இருக்குது. அந்த அந்த நிறைய பேர் இந்த கதை சொல்கிறவா என்ன பண்ணுவா அப்படின்னா, அம்பாளுக்கு ஷூ கொடுத்தான்ருவா. ஷூவெல்லாம் அவர் ஒன்றும் தரலை. அவர் நம்மளுடைய இதெல்லாம் ரொம்ப மதிச்சார், நம்மளுடைய கலாச்சாரங்கள்லாம் ரொம்ப மதிச்சார். அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா, அங்கவடின்னு ஒன்று தந்தார். அங்கவடி அப்படின்னா என்னன்னு தெரியுமா, நம்ம குதிரை மேலே ஏறி சவாரி பண்ணுவோம் தெரியுமா. இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் போனேன்னா குதிரை மேலே ஏறி உட்காந்து போய் அந்த குதிரையில் போகும்போது 2 பக்கமும் 2 வளையம் மாதிரி கொடுத்துருப்பான், நம்ம காலை உள்ள சொருகிக்கோங்கன்னு. அந்த வளையத்துக்கு பேர் தான் அங்கவடின்னு பேர்.
ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம காலை விட்டு சொருகிண்டா நம்மளுக்கு ஒரு கிரிப்பு கிடைக்கும். அந்த குதிரையில் 2 பக்கமும் அது தொங்கும். அது ஒரு கயத்தை கட்டி குதிரைக்கு 2 பக்கம் தொங்க விட்டுருப்பா. அதுக்கு நடுவில் நம்ம காலை விட்டுக்கிறோம். அந்த மாதிரி அந்த 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 வளையத்துக்கு பேர் அங்கவடின்னு. அந்த அங்கவடியை வந்து ரத்னங்களால், தங்கத்தாலையும் ரத்னங்கள் இழைச்ச தங்கத்தால் வந்து இந்த ரோஸ் பீட்டர் வந்து மீனாட்சிக்கு பரிசாக கொடுத்தார் குதிரை வாகனத்துக்கு. இன்னி வரைக்கும் அந்த அங்கவடிகள் அங்கே கோவிலில் இருக்குது. இதை தவிர வந்து அவர் இன்னும் ஒரு பெரிய நெக்லஸ்லாம் கொடுத்தார், அதெல்லாமும் இருக்குது. இப்போ எதுக்கு இந்த திருவாச்சியை சொல்லும்போது இந்த கதை சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு இன்னும் அவருக்கு வந்து அந்த கோவிலுக்கு கொடுத்து அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அதனால் அந்த காலத்து 1812 ரேஞ்சில், அந்த காலத்து இது ஆக்சுவலாக இந்த திருவாச்சி கொடுக்கறது 1819. 1819 செப்டம்பர் 13 தான் அந்த திருவாச்சியை கொடுத்துருக்கார். அந்த ரேஞ்சில் ஒரு அன்னைக்கு காசுபடி 1500 ரூபாய். அந்த காலத்தில் 500 ரூபானா ரொம்ப பெருசு. அது 1500 ரூபா வந்து செலவழித்து இந்த திருவாச்சியை வந்து இந்த ரோஸ் பீட்டர் வந்து மீனாட்சிக்காக கொடுத்துருக்கார். இதை வந்து அவர் கீழே இருந்த சையத் இஸ்மாயிலுங்கிற தாசில்தார், அவருக்கும் மீனாட்சி மேலே பக்தி ஜாஸ்தி. இவாளுக்கு எல்லாமே வந்து அது அம்மாவா பார்த்த அம்பாள் வந்து சாட்சாத் அம்பாளா பார்க்காம அம்மாவா பார்த்தாவா. அந்த அளவுக்கு அவளுக்கும் மீனாட்சிக்கும் அவளுக்கும் பற்று இருந்தது. ஸோ அதில் உயிரையே காப்பாற்றின மீனாட்சிக்காக 1500 ரூபா 1819 அவ்வளோ காஸ்ட்லி, அது பயங்கரமாக. இப்போ நீங்கள் லட்சக்கணக்கில் இருக்கும். அவ்வளோ செலவழித்து அந்த திருவாச்சியை பரிசாக கொடுத்தார். இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, அந்த திருவாச்சியிலேயே அந்த இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதாவது இந்த மாதிரி விளக்குகள் ஏற்றப்படும் திருவாச்சியில் இந்த எழுத்துக்கள்லாம் காணப்படுவது ரொம்ப அரிது. அந்த இது வந்து அந்த இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லப்பட்ட அந்த கல்வெட்டு மாதிரி இந்த விளக்குகள்லேயே அந்த விளக்குகள் இந்த திருவாச்சியில் இது எழுதி வச்சிருக்கா. இந்த மாதிரி ரோஸ் பீட்டர் செப்டம்பர் 13 1819 இந்த திருவாச்சியை 1500 ரூபாய் செலவு செய்து மீனாட்சிக்கு கொடுத்தார் அப்படின்னு ஒரு பார்ட் ஆஃப் த இன்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறது. அதுக்கப்புறம் இதை யாரெல்லாம் பண்ணினா அப்படின்னு சொல்கிறது. ஸோ இவ்வளோ ஒரு ஆங்கிலேயருக்காக அம்பாளே தன்னை வந்து பிரத்யட்சமாயிருக்கா பார்த்துக்கோங்க. அப்படின்னா நம்ம வந்து மனமாற நம்ம இன்னி வரைக்கும் சேவிச்சா, நான் சொல்கிறது இப்போ 1812 ரொம்ப முன்னாடி இல்லையே சுவாமி, என்ன 200 வருஷம் முன்னாடி தானே, 204 வருஷம் சொல்ல போனால் அவ்வளோ வருஷம் முன்னாடி தானே. அப்போ வந்த மீனாட்சி இப்பயும் வருவா. இன்றைக்கும் நிறைய பேர் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்துன்னு தான் இருக்கா. நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணால் அம்பாள் கண்டிப்பாக பிரத்யட்சமாவா. ஏதோ ஒரு விஷயமா நம்மளுக்கு வந்து அம்பாளை புகத்தால் அருள் புரிஞ்சுட்டே இருப்பா. அம்பாளை வந்து நம்ம சேவிச்சு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி நகருவோம்.